கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த தேவன் நன்றி செலுத்துகிறேன். நான் விசேஷமாக கர்த்தாவே இந்த புதிய மாதத்தை தந்தமைக்காக தேவன் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் நாளும் தேவனை ஆராதிக்க முடியாத கர்த்த நாளுக்கு இறக்கும் கிருபையும் பாராட்டுக்காக ஸ்தோத்திரம். அடுத்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் தேவன் தாமே நம்முடைய சனியாக தேவனை துதிக்க போச்சு மகிமை ஆராதிக்க நன்றி செலுத்த கர்த்த நாம் கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாம் கர்த்தர் வாழ்க்கை செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. அவர்களுக்கு நாம் தேவன் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரம் நாட்கள் தேவ சன்னியாசம் தேவன் தொழுது கொள்ள கர்த்தர் நாம் இறக்கும் கிருபையும் பாராட்டுக்காக ஸ்தோத்திரம். உங்களோட சேர்ந்து கர்த்தர் அடியாளுக்கு இறக்கிறது பாக்கியத்தை புத்தமிக்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம் வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் மூலமாக சத்தியம் வெளிப்படுவதை பார்க்கிறோம். கடந்த நாட்களிலும் அடியனை ஒரு விதத்திலிருந்து கர்த்தரை பார்த்து கொண்டு அதற்கு கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். அதிகாலை வேளையிலே அடியன் வண்டியில் போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு இருக்கிற ஒரு பால்காரன் வர, அது டர்னிங் பால்காரன் ஏற்ற வர நான் சடனாக ஃப்ரண்ட் பிரேக்கை பிடித்து ஃப்ரண்ட் வீல் கொஞ்சம் ஜர்க்காகி கீழே விழுந்துட்டேன். பால்காரன் அடிய வண்டி மேலே மோதி விட்டான். விழுந்து போயிருந்தே கர்த்தருக்கு பின்னால் எந்திரிச்சு வண்டி எடுக்க முடிந்தது. கர்த்தர் மகாபெரும் கிருபை. அந்த பால்காரன் ஒன்றாகல, இவருக்கு பாலை எவ்வளோ கேன் கொண்டு வந்தான். அது ஒரு சொட்டு பால் கூட சிந்தலை. பின்னாடி வச்சு பால் கட்டி கொண்டுருக்கிற அந்த கேனை கீழே விழுந்துன்னா அப்படி இப்படி தான் விழும் பால். இந்த குழந்தை மேட்ட பக்கம் இப்படி வச்சு விழுந்துச்சு. பால் விழலை. எனக்கு ஒன்றாகல, வண்டிக்கு ஒன்றாகல. கர்த்தர் சோதரம். ஆமாம், கொஞ்சம் மட்டும் லைட்டாக சிராய்ப்பு இருந்துச்சு. கர்த்தருக்கு நான் சோத்திரம். அதுக்கு மருந்து போட்டுருக்கிறேன். கர்த்தர் சோதரத்துக்கு நன்றியாக தேவன் நம்ம அடியனை பார்த்து இருக்கிறதுக்காக முதல்ல சாட்சி சொல்லிட்டுக்கிறேன். கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். அதாவது இது என்ன தெரியுது அப்படின்னா, சாத்தான் போராடி கொண்டு தான் இருப்பான், கர்த்தர் பாராட்டு கொண்டே தான் இருப்பார். அதுதான் நம்ம சாத்தான் போராடுறதே பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்தை இயேசு நம்ம கொண்டு வந்து மேற்கொள்ளுங்கிறது பேச அவ்வளோ பேசுறது. சாத்தான் போராடி கொண்டிருக்காங்க தான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தவிர அவன் என்னென்ன அம்பு எழுதி கொண்டிருக்கானோ அதெல்லாம் இயேசு தட்டி விட்டு இருக்கிறார். அந்த போராட்டத்தை மேற்கொள்ள வைத்திருக்கிறாருங்கிறதே நம்ம போய் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. போராட்டத்தை கொடுக்குற சாத்தானை பேசுறதை விட அந்த போராட்டத்தை ஜெயிக்க வைக்கிற இயேசு நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அதனால போராட்டத்தை கொடுக்குற சாத்தானை பற்றி நம்ம கண்டுக்க வேண்டாம். அதை பாதுகாக்கிற இயேசுவை நம்ம மேன்மைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அதனால நான் ஒரு போய் சத்தியத்தை அன்னைக்கு பொறுத்து கொண்டேன். இவன் போராடி தான் இருப்பான், ஆனால் நமக்குள்ள உள்ள இயேசு அதை காப்பாற்றி கொண்டேதான் இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை நம்பு எஞ்சாலும் சரி, காலையிலும் சரி மாலையிலும் சரி, அவன் நம்பு எழுதி கொண்டே இருப்பான். கர்த்தரை தட்டி விட்டுற மாதிரி இந்த சேதம் ஆகாமல் பாதுகாத்து கொண்டு இருப்பார். அதனால் பாதுகாக்கிறது நம்ம இயேசு வேலையாக இருக்கக்கூடியாய், அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடியாய் நாம் கவலைப்பட வேண்டாம். வர சாத்தான போராட்டங்களை கொண்டு நாம் அச்சப்பட வேண்டாம். பாதுகாக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நல்ல கர்த்தர் நாட்களில் கூட அடியை வரது 45 விலைக்கு பாதுகாத்து தேவ கிருபையால் அடியை பாதுகாத்து நாட்கள் பலப்படுத்தி நிற்க முடியாது. தேவ ஆராதனை செய்ய முடியாது. கர்த்தர் அடியாளுக்கு இறக்கும் கிருபை பாராட்டாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம தேவ வசனத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11 வசனத்தை ஒரு சத்தமாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் ஒருவன் என் பேர் உள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனனியாவிட்ட பேசின வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். எப்போவுமே தேவன் மனுஷன்கிட்ட பேசும்போது அந்த கான்வர்சேஷனை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அது நிறைய சத்தியம் வெளிப்படும். அதை நம்ம அறிந்து கொண்டு அதைப்படி நம்ம நடக்கலாம். தேவனும் மனுஷன் பேசிக்கொண்ட விஷயத்துல வேதம் வெளிப்படும், சத்தியம் வெளிப்படும். அதை நம்ம அறிந்து கொண்டு புரிந்து கொண்டால் இன்னும் ஆவிக்க வாழ்க்கை நமக்கு இன்னும் எளிமையா இருக்கும். இங்கே அனனியாவுக்கு தேவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் அங்கே யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேரோட மனுஷனை தேடு. அவன் இப்ப ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அங்கே அனனியாவுக்கு பேசுறான் தேவன் இயேசு கிறிஸ்து. அனனியா சொல்றான், ஆண்டவரே அவன் சவுலாச்சே, அவன் நியாயப்பிரமாணத்துக்கு மீறல் உட்படுறதா சொல்லி எல்லா கிறிஸ்தவரும் அடித்து அவங்க துறைத்தனங்களை போய் கையெழுத்து வாங்கி கொலை செய்து கொண்டிருக்கிறானே, அவனை நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னு கர்த்தரிடத்துல அவர் கேட்கிறார்.
கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அவனுக்கு என்ன நிமித்தமாக இன்னும் எவ்வளோ பாடுபட வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு அங்கே அண்ணனியாவுக்கு ஒரு வார்த்தை சொன்னோன்னு தான் அவன் கிளம்புறான். அவன் என்ன சொன்ன வார்த்தை என்ன? அவன் கடுமையான மனுஷன். அவன் வீட்டுக்கு நம்ம எப்படி போகிறது, நம்ம இப்படி உள்ளதை போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை மட்டும் கடந்து போகிறார். என்ன வார்த்தையில் அவர் போனார்? என்ன வார்த்தை, என்ன கான்ஃபிடன்ஸில் அவர் போனார்? நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? அவங்க ஒரு சத்தியத்தை சொல்லுறார், ஜபமானதான் என்று சொல்லியிருக்கிறார். தேவனவசம் சூத்திரம் உண்டாக இந்த சவுல் முதல்ல இருக்கும்போது நியாயப்பிரமாணத்தை நல்ல கடைபிடித்து தேவனை விட்டு விட்டு ஒரு மனுஷனாக காணப்பட்டான். நியாயப்பிரமாணம் வந்து தேவனுக்கு உள்ள உட்பட்டதாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தேவனை வழிபடுவதற்காகவும் தேவனுக்கு உட்பட்டிருக்கிறதாக நியாயம் கொடுக்கப்பட்டு தவிர ஒரு காலத்தில் என்ன பண்ணி விட்டாங்க? நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்துக் கொண்டு தேவனை விட்டு விட்டார்கள். நியாயப்பிரமாணத்தை விக்கிரமமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை தான் அவங்க முக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை விட்டு விட்டார்கள். அதனால் நியாயப்பிரமாணத்தில் அவங்களுக்கு எந்த பிரோஜனம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. பிற்பாடு இயேசு கிறிஸ்து தான் அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி மேற்கொண்டு சொல்லிக் கொடுத்தார். விசுவாச பிரமாணத்தை காண்பித்தார், கிருபை பிரமாணத்தை காண்பித்தார், அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்புடமான நியாயப்பிரமாணத்தை எல்லாம் முடிக்க செய்கிறார். தேவனவசம் சோத்திரம் உண்டாக இப்படி சவுலோட வாழ்க்கை காணப்பட்டது. அவருக்கு யாருக்கும் கீழ்ப்படியாம வெறும் பிரமாணத்தோடு கீழ்ப்படுத்திக் கொண்டு தேவனுக்கு உட்படாமல் கிறிஸ்துவோடு என்ன பண்ணுறவர்களை கைது செய்யவும் போராட்டத்தை உட்படுத்தவும் அவர் காணப்பட்டான். என் நியாயப்பிரமாணம் தப்பான் என்று சொல்லி பிரமாணத்தை அவர் கடைபிடித்துக் கொண்டு விசுவாச ஜனங்களை எங்கள் துன்பத்தினா சொல்லி பார்க்குறோம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேருக்கு தேவன் யெகோவா தேவன் தான். அதாவது புரிஞ்சுக்கல, இந்த பிரமாணத்தை கொடுத்ததும் யெகோவா தேவன் தான். இந்த பிரமாணம் வந்து இயேசு நிறைவேற்றி பிதாவானத்தில் சேர்க்கிறதும் பிதாவானத்தில் போகிறதுக்கும் அது யெகோவா தேவன் தான். அந்த ஜனங்கள் தான் அவங்க அப்புறம் விட்டு செஞ்சிருக்கலாம். ஆனால் அதை செய்யலை. அவர் கிறிஸ்துவை துன்புறுத்தி அவர் என்ன செய்தார்? கைது பண்ணி கொலை செய்யறதுக்கான எல்லா அத்தாரிட்டியும் பெற்றுக்கொண்டார். இதில் அவர் கீழ்ப்படியாமை லா மட்டும், அதாவது பிரமாணங்களை கடைபிடித்துக் கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததை சொல்லி அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் சோதனை உண்டாக இங்கே கர்த்தர் சொன்ன வார்த்தையில் ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்பொழுது சவுல் மனம் திருப்பி விட்டான், நீ போய் பார் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. இப்போது சவுல் தன் தன்னை உணர்ந்து விட்டான், நீ போய் பார் என்று சொன்னாரா? இல்லை. இப்போ சவுல் அந்த மாதிரி போராட்டம் ஈடுபடுறதில்லை, நீ போய் பார் அப்படின்னு சொல்லலை. கர்த்தரை சொல்லி போக வச்ச காரியம் என்ன அப்படின்னா, அவன் விசுவாசங்கள் வந்துட்டான் அப்படின்னு சொல்றதா? அதுவும் சொல்லலை. அவன் ஜெபம் பண்ணுறான், போய் பாரு என்று சொல்லி சொன்னான். ஹல்லேலூயா. இது பெரிய சத்தியம் இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது தேவஜனங்களோட காரியத்தை நடந்து கீழ்ப்படிதல் கிறிஸ்து வாழ்க்கையின் அடிப்படையாகும். ஒருவனுடைய கிறிஸ்து வாழ்க்கையை எப்போ தொடங்குது அப்படின்னா, அவனுடைய கீழ்ப்படிதல் தான் தொடங்குது. ஒருவனுடைய கிறிஸ்து வாழ்க்கை எப்போ தொடங்குது? கீழ்ப்படிதல் தான் தொடங்குது. அப்புறம் தான் விசுவாசம். அந்த விசுவாசங்கள் வர்றதுதான் ஜெபம். அந்த ஜெபத்தால் வர்றதுதான் தேவனுடைய இணைந்திருக்கிற ஒரு அனுபவம். அதுக்குள்ள வர்றதான் சுத்திகரிப்பு, அப்புறம் பரிசுத்தம். அந்த ஜெபம் மூலமாக தான் அடுத்தது எங்கே கொண்டு போகுது? அது தேசத்தை நேரடியாக கொண்டு வருது. அப்போ எங்க உங்களுக்கு முதல் படி? கீழ்ப்படி. கீழ்ப்படி தான் கீழ்ப்படி. லோயஸ்ட் தான் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அப்போ கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் தான் அடிப்படையாக இருக்கு. ஆலயத்திலே சபைக்கு கீழ்ப்படித்திருக்க வேண்டும், போதனுக்கு கீழ்ப்படித்திருக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படித்திருக்க வேண்டும் பார்க்கிறோம். வீட்டிலே தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படித்திருக்க வேண்டும், அண்ணன் தம்பி உறவுகளை ஒருத்தருக்கு கீழ்ப்படுத்திருக்க வேண்டும், படிப்பு விஷயத்திலே ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுத்திருக்க வேண்டும், வேலை விஷயத்திலே உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டதுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும், துறைத்தனுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். இப்படி எல்லா இடத்திலுமே கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்துவர்களுக்கு அடிப்படையாக காணப்படுகிறது. இந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்க முடியாது. கிறிஸ்துவை வேண்டலாம், கிறிஸ்துவ துதிக்கலாம், கிறிஸ்துவ ஆராதனை பண்ணலாம், கிறிஸ்துவ காணிக்கலாம் செலுத்தலாம். கீழ்ப்படிதல் இல்லைன்னா கிறிஸ்துக்குள்ள நீங்கள் என்ன செய்ய முடியாது? நிலைத்திருக்க முடியாது. ஃபஸ்ட்டு படியே கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படிதல் இல்லைன்னா கிறிஸ்துக்குள்ள ஒன்றுமே இல்லை, ஜீவோ தான்.
நான் ஆண்டவர் நிறைய கொடுக்குறேன். அது எல்லாரும் கொடுப்பாங்க. கிறிஸ்து அறியாத ஜனங்கள் கூட இறைவனுக்காக கொடுக்குன்னு சொல்லி எல்லாம் கொடுத்து தான் இருக்கிறாங்க. கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவோடைய ஆரம்பமாக கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்கு ஆரம்பப்படியாகும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. சவுல் என்பவன் பிரமாதப்பட்டு கீழ்ப்படிந்து தேவனை விட்டு எல்லா கிறிஸ்துவும் துன்புறுத்தினான்னா, இப்போதோ அவன் கீழ்ப்படிந்தவன் காணப்படுறவங்களை ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. இங்கே ஜெபம் பண்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்துட்டான்னு சொல்லி அனன்யா சொல்றார். ஹல்லேலூயா. ஜெபம் கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாகும். ஹல்லேலூயா. இதுதான் இந்த செய்தியோட தலைப்பு. ஜெபம் கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாகும். ஜெபத்தை பற்றி எவ்வளவோ நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். விசுவாசம் ஜெபத்தை கொண்டு வந்து சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் பிணியால் ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் தேவ சித்தத்தை கொண்டு வரும் சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் தேவனோட இணைந்திருக்கிற அனுபவம் சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் ஒருத்தனை ரசிக்கக்கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஜெபத்தை பற்றி பல ஆங்கிளில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற காரியம் என்னன்னா, ஜெபம் ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிதலுக்கு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நீங்கள் கீழ்ப்படிதல் காமித்து கொண்டே இருந்தீங்கன்னா நீ தேவனுக்கு உள்ளாக இருக்கிறீன்னு சொல்லி அர்த்தம். கீழ்ப்படிதலாக இருக்கிறீன்னு சொன்னால் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீன்னு சொல்லி அர்த்தம். இது ரொம்ப முக்கியம். வெளியே சொல்லிக் கொடுக்கறதில்லை. கீழ்ப்படிதான் முதப்படி. அதுக்கு அது கீழ்ப்படிதலுக்கு நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீங்க? ஜெபம் அங்கே இருக்க வேண்டும். நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கீங்கன்னா ஜெபம் ஒன்று இருக்க வேண்டும். ஜெபம் ஒன்று இல்லைன்னா கீழ்ப்படிதல் இல்லைன்னு அர்த்தம். கீழ்ப்படியாமை என்று சொல்லி இருக்குன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்படி ஒருத்தர் கீழ்ப்படியாமல் சுற்றி கொண்டிருந்தான் சவுல். அவனை நான் என்ன செய்திருக்கிறேன்? ஒரு இடத்துல பிளாக் பண்ணி உட்கார வச்சு ஒருத்தன் வருவான், உனக்கு சரி பண்ணி கொடுப்பான்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அவன் உடனே வெட்ட பண்ணுவான், கீழ்ப்படிஞ்சு ஜெபம் பண்ணுகிறான். நான் பிரமாணத்து மேல சரியா இருக்கிறேன், நான் பிரமாணத்து மேல என்ன ஒன்றும் குறை சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு இருந்தவன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னு கேட்டான். ஹல்லேலூயா. முடிஞ்சு போச்சு. எங்க வந்துட்டான்? கீழ்ப்படிதல் வந்துட்டேன், ஜெபம் பண்ண. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? தேவன் எதிர்பார்க்கிறது தான். கீழ்ப்படிந்திருக்கிறாயா? குடு, அன்னை குடு, அப்படி குடு, இப்படி குடு, எல்லாம் வேணா குடு. கீழ்ப்படிந்திருக்கிறாயா? சப்ஜெக்ட் அதான். சாத்தானும் கீழ்ப்படிஞ்சு நடுங்குதுங்க. விசுவாசம் கீழ்ப்படிஞ்சு நடுங்குது. நாமளோ சில நேரத்தில் கீழ்ப்படியாக சுத்தி தெரியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதனால ஜெபம் ஒரு கீழ்ப்படி அடையாளம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி தசமபாகம் தேவனுக்கு பயந்திருக்கிற ஒரு அடையாளம். தசமபாகம் தேவனுக்கு பயந்திருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அடையாளம். அப்படி ஜெபம் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் ஒரு அடையாளம். அந்த ஐடென்டிட்டி சிறுபிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் அவங்களை அடுத்த கிறிஸ்துக்கு நேராக நடத்தும். விசுவாச வாழ்க்கையை கொண்டு போகும். அந்த ஜெப வாழ்க்கை அடுத்த அவங்க சுகித்திருப்பார்கள். பசுத்தை நடத்தும், தேசத்தை நேரம் நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதனால் வாழ்க்கையிலே ஜெபம் என்கிற கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி தேவன் நாமத்திலே திரும்பப்பட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே அதே இடத்துல ஒருத்தர் கீழ்ப்படியாமல் இருந்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோனா 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கும் போது, இப்போ நீ என்ன பண்ணு, போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் பிரயாணிகள் ஒரு இக்கட்டிலே சொல்லுகிறார்கள். இவனை என்ன பண்ணிருக்கணும்? ஏற்கனவே தேசத்துக்கு விலகி நினைவு தரிசனம் மாதிரி போயிட்டான். ஆனால் அங்கே போய் இப்போவா சுவாமிகிட்ட வேண்டிக் கொள்வது சொல்லும் போது அவன் அதை வேண்ட விருப்பம் இல்லை. ஏன்னா அது இப்போ அவன் ஜெபம் பண்ணால் ரசிக்கப்படுறோன்னு தெரியும். அப்போ அதை பண்ணி அதை எங்கே கொண்டு விடுவாங்கன்னு தெரியும் உனக்கு. அதனால் பார்த்தா நம்ம தேசத்தை விரும்பலை, ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஜெபம் பண்ண அவன் பண்ணலை. இன்னும் இவ்வளோ சங்கதிகளுக்கு நீ ஜெபம் பண்ணலையே என்று சொல்லி எல்லாரும் கேட்டார்கள். வாசிக்கலாம் 5:6. யோனா 5:6. இப்படிதான் ஒரு கீழ்ப்படியாமை இங்கே பார்க்கிறோம். அவன் ஜெபம் பண்ணலன்னா அந்த இடத்துல பேர் உள்ள இருக்குது, கீழ்ப்படியாமை தான் அங்கே இருக்குது சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கடைசியில் என்ன ஆகி போச்சு பாருங்க. அதே வசனம் 9-10 வசனம் 10-11. கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகணும் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும்
பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, நீ வந்து இப்படி விலகி போயிட்டு இருக்கிற, ஏன் என்கிட்ட மறைச்ச, ஏன் சொல்லலை என்று சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ சமுத்திரம் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் ஜெபம் பண்ண விரும்பலை. கடைசி ரிசல்ட் என்னாச்சு? கப்பல் இருந்து ஜெபம் பண்ணாதவன் மீண்டுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. கப்பல் அப்படின்ற சபையை குறிக்கிறான். சபைக்குள்ள ஜெபம் பண்ண விரும்பாதவன் வெளியே என்ன ரெடியா கொத்திட்டு போகிறது, திரும்பிக்கலாம் மீன் ரெடியா. அவ்வளோதான். அங்கே இருந்து அவன் அங்கே தூரம் வீசப்பட்டு திரும்பிகள் மீன் போனான். மறுபடியும் அவன் எப்போ தான் மறுபடியும் ரசிக்கப்பட்டான், எப்போ தான் மீன் மேலே வந்தான், மறுபடியும் தேவனுக்கு கீழ்ப்படிச்சு ஜெபம் பண்ண மித்தவன் தான் வெளியே வந்தான். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமல் போன யோனா மறுபடியும் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து கீழ்ப்படிதல் உண்டாகக்கூடிய ஒரு ஜெபத்தை பண்ணும்போது அவன் ரசிக்கப்பட்டான். மீன் அவனை அப்படியே கக்கி கொண்டார். அவன் கரையில் விழுந்தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க என்ன தெரிவிப்பாங்க. அப்போ இந்த கீழ்ப்படிதல் கப்பலை விட்டு வெளியே போகாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த கீழ்ப்படியாமை கப்பல் விட்டு தூர வீசப்படணும். ரொம்ப முக்கியம். நாம் இருக்கிற இடத்துல, நம்ம வீட்டில் இருக்கிறதுலே கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக இருக்க ஜெபத்தை பண்ணிக்கொண்டே இருங்க. அதுதான் ஒரு கட்டு உள்ள இருக்கிறது, ஒரு சமானத்துள்ள இருக்கிற ஒரு ஆசீர்வாதமாக. இந்த ஜெபம் நம்ம கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கணும். அது வந்து கீழ்ப்படியலாம். ஜெபத்தில் வேண்டுதலை மட்டும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜபத்தில் நம்ம சில காரியங்கள் தேசத்தறிகள் ஜபிக்கிறோம், சில காரியத்தில் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஜபிக்கிறோம். அது மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. ஜபம்ங்கிறது ஒரு கீழ்ப்படிதல் அடையாளமாக இருக்கும். அதுதான் எல்லாம் நடந்தாலும் எப்படி நடந்தாலும் சரி கீழ்ப்படிதல். அவனுக்கு என்ன நடக்க போதும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ சரி பண்ணி அதை என்ன பண்ணுறது, நம்ம முதல்ல ரூட்டை மாறிட்டோம், இனி இதை ஜபம் பண்ணி சரி பண்ணி என்ன பண்ணுறது அப்படிங்கிற என்ன மட்டும் வெளியே போட்டிருக்க அப்படின்ட்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது என்ன நேர்ந்தாலும் சரி, கப்பல் உடஞ்சாலும் சரி, கப்பல் போகாமல் நின்னாலும் சரி, கொந்தளிச்சாலும் சரி, கப்பல் நல்லா போயிட்டு சரி, ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் கீழ்ப்படிதலுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சில இடங்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கும், ஜெபம் பண்ணுறது இல்லை. கஷ்டப்படும்போது ஜெபம் பண்ணுறோம். கஷ்டப்பட்டாலும் சரி, சந்தோஷம் பண்ணாலும் சரி, ஜெபம் பண்ணுவேன். மண்ணிலிருந்து கீழே விழுந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கே மனசு இல்லை. நான் இங்கேருந்து போகும்போது ஜெபம் பண்ணி தானே போனேன், அப்புறம் ஏன் நான் விழுந்தேன் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. என்ன ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அது எந்த தீங்கும் அணுகா அப்படி பாசம். இப்போ நீ வீட்டுக்கு வந்துட்டே இல்லையா அப்படின்னாரு. வந்துட்டாண்டாரு. தீங்கோட வந்து தீங்கு இல்லாமல் வந்தேன். அப்புறம் என்ன, மனசு ஒரு தெளிவு உண்டாக. பாருங்க, நீ கீழே விழுந்தாலும் விளையாட்டாலும் நீ ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அது எனக்கு கீழ்ப்படுத்துறவனா அப்போ அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அப்போதான் ஜெபத்தோட பெரிய பாயிண்டே தான் புரிஞ்சுக்கணும். நம்ம பாசிட்டிவ் வந்தால் ஜெபம் பண்ணுறது இருக்கிறோம், சிலது நெகட்டிவ் வந்தால் ஜெபம் பண்ணுறதில்ல. சிலர் நெகட்டிவ் வந்தால் தான் ஜெபம் பண்ணுறோம், பாசிட்டிவ் வந்தால் ஜெபம் பண்ணுறதில்ல. பாசிட்டிவ் ஆனாலும் சரி, நெகட்டிவ் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுவது ஒரு கீழ்ப்படிதலாகும். அது தேவனுக்கு நாம செய்துதாக வேண்டும். ஹல்லேலூயா. அது அல்ல தட்டாதீங்க, அசட்டப்படாதீங்க. ரொம்ப முக்கியம். யோனா ஒரு கீழ்ப்படிதலை அசட்டப்படாம காணப்பட்டான். அவன் கடைசியில் எப்போ மீட்கப்பட்டான்? தேவனுடைய இறக்கத்தை கொண்டு மீட்கப்பட்டானா? நல்லா கேட்டுக்கணும். தேவனுடைய இறக்கத்தை மீட்டம் மீட்டு கொண்டவர் நாம, தேவனுடைய கிருபை மீட்டம் மீட்டு கொண்டவர்கள் நாம. யோனா எப்படி மீட்டு கொண்டான்? கீழ்ப்படிந்தான் மீட்டு கொண்டு விட்டான். அவன் மறுபடியும் மீன் உட்காந்து கீழ்ப்படி ஜெபம் பண்ணினான். நானே என் ஆலயத்தை நோக்கி வேண்டி செய்வேன். நான் அப்படி ரட்சிப்பு கத்த முடியாது அப்படின்னாரு. எப்போ அதை இந்த வார்த்தை எங்கே சொல்லியிருந்துருக்கலாம்? கப்பலை சொல்லியிருந்துருக்கலாம். அது கப்பலை சொல்லிட்டு நினைவே கேட்டு விட்டுருப்பாங்க. அதனால அவன் ரகசியங்களை செய்யலாம். அப்படியே அமைதி கடைசியாக அது அங்கே தான் போய் சேர்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் இருந்தாங்க. ஆகிய கீழ்ப்படியாமை ஒரு ஜபத்தை கொண்டு வராது. படிதல் ஜபத்தை கொண்டு வரும். ஆகிய ஜபம்ங்கிறது ஒரு கீழ்ப்படிதலுக்கு அடையாளம். ஜபம் பண்ணாமல் இருப்பது படியாமைக்கு ஒரு அடையாளம். இங்கே யோனா அதுக்கு இருந்தால் சொல்லி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகிய நாம் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நாம் தேவனுக்கு ஜபம் பண்ணுவது நம்மளோட கடமை மாத்திரமல்ல, அது கீழ்ப்படுத்தலை வெளிப்படுத்தலாம். நம்ம தான் சாப்பாடு கிடைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிங்க. சாப்பாடு கிடைச்சாலும் சோத்திரம், சாப்பாடு கிடைக்காலும் சோத்திரம், சாப்பிட்டதுக்கப்புறம் சோத்திரம், சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி சோத்திரம். ஜபம் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு என்ன குறைஞ்சி போகுது?
இதுல மகத்தான ஒரு காரியம் இருக்குன்னு சொல்ல வருகிறேன். மகத்தான காரியம், நான் தேவனுக்கு தான் கீழ்ப்படுத்தி இருக்கிறது. அதுதான் தேவனுக்கு வார்த்தை சொல்றார். முந்தி அவன் ஞாபகம் மட்டும் தான் கீழ்பட்டு இருந்து என்ன பண்ணிட்டான். இப்போது அவன் என்ன செய்யறான், ஜபம் பண்ணி கொண்ட வார்த்தையை பயன்படுத்த ரீசனே அவன் என்ன நோக்கி கீழ்படுத்தி இருக்கிற காட்டு. அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணனியாவுக்கு ரோஸ்மரி பிடிச்சிருவாங்க. எப்பா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு. என்னன்னு, ஓஹோ அவன் கீழ்பட்டானா, ஜபம் பண்ணிட்டு இருக்கானா, அவன் ஞாயிற்றுமானத்தில் அப்படியே மீறிட்டு இருந்தான், அப்படியே திமரா போயிட்டு இருந்தானா. ஓ இப்போ ஜபம் பண்ண ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு தைரியம், அவங்களுக்கு சில காலை வைக்கலாம், நம்ம ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு அவங்க எடுத்துட்டு ஒரு திருப்தி உண்டாயிட்டு. கர்த்தரை எப்படி விளக்கம் சொல்லி ஊழியர் அனுப்புறது பார்த்தீங்களா. அப்புறம் சொல்றாரு, என் முத்தம் கீழ்படுத்தல என்னென்ன செய்யணுங்கிறத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதே 9 இந்த 14 வாசத்து பாருங்க. அதுக்கப்புறம் அப்பொழுது அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அது என்ன அர்த்தம், பாடுகள் ட்ரபிள்ஸ் இல்லை, எப்படி கீழ்படுத்திருக்கிறத காட்டுகிறார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாத பின்னாடி அவர் எப்படி காட்டினாரு, எப்படி சாட்சியா இருந்தார், கடைசி முடிவுரையா பார்ப்போம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டார். ஆகையினாலே பவுலுக்கு கீழ்ப்படியாம இருந்தான், கர்த்தர் அவனை கீழ்ப்படிய வைத்தார், ஜபம் பண்ண ஆரம்பித்தார். ஆகிய ஜபம் பண்ணது மித்தமாக தான் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கான்கிறதை வெளிப்படுத்தினான். அந்த சங்கத்தை தான் அண்ணன் சொன்ன. அண்ணனியா இப்போ திருப்தியாகி பவுல் வீட்டுக்கு அங்கு சென்று அங்கே அவங்களை ஆசீர்வதித்து அவனுடைய குறைகளை நீக்கினார், ஞானஸ்தானம் கொடுத்தார், கர்த்தர் பணிக்கு அழைக்கப்பட்டார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. கீழ்ப்படிதல் தேவனுடைய அதற்கு ஜபம் கீழ்ப்படிதலுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிதல் அடையாளமா. அதை நாம் எப்போதும் எந்த சூழ்நிலையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமத்திலே திருமணம் பண்றார். கர்த்தர் வசனம் சோத்திரம் உண்டாதாக. அப்படியே இந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிறந்த அடையாளம் இந்த ஜபம் என்கிற கீழ்ப்படிதலுக்கு சிறந்த அடையாளம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு மாறட்டும். பரிசுத்தத்துக்கும் அவர் தான் மாறட்டும், நீதி செய்கிறதும் இயேசு கிறிஸ்து தான் மாறட்டும், கீழ்ப்படிதலுக்கும் மாறட்டும். காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் தர வந்து தேவனுக்கு கீழ்ப்படி. வேகமாக வாசிக்கலாம் பார்ப்போம். மார்க் 1ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. மார்க் 1:35 வேகமாக வாசிங்க. எல்லா இடத்திலுமே பிதாவுக்கு கீழ்ப்படுத்தி தான் அவர் அடுத்த காரியத்தை செய்கிறார். அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்துக்கு போய் அங்கே போய் ஜபம் பண்ணினார். காலையில எழுந்து தேவன் என்ன செஞ்சார், நோக்கி பார்த்தார். நம்ம இன்னைக்கு காலையில் எதுக்காக ஜபம் பண்றோம் தெரியுமா? இனி தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக. இனி இந்த ரூபாய் நமக்கு வந்து சேர முடியாது, இன்னைக்கு இது செய்ய முடியாது, இந்த பிரச்சனை சால்வ் பண்ணி இதுதான் ஜபம் பண்றோம். ஃபர்ஸ்ட் நோக்கமே நம்மளோட பாயிண்ட் ஜபத்தில் இருக்கிறதே முதல்ல யோசித்து பாருங்க. அந்த சில இன்டென்ஷன் நம்ம தப்பா. ஜபம் கீழ்ப்படுகிற அடையாளம். காலையில் எந்திக்கிறது உங்கள் தேவையை சந்திக்கக்கூடிய கத்திரத்துல காலையே பாதத்தில் விடுறது என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழ்ப்படுகிற ஆண்டவே பார்த்தீங்க என்னால் கூடாது. அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து இங்கே மனிதாவன் தெய்வமாக இருந்த தேவகுமாராக இருந்தால் கூட மனிதாவன் எடுத்து பூமியில் இருந்த நிமித்தமாய் அவர் ஜபம் பண்ணினார். அதுதான் முக்கியம். அவர் அதிகாலை எழுந்து இருட்டோடு எழுந்து வனாந்தரத்துக்கு போய் அவர் என்ன பண்ணார், ஜபம் பண்ணினார். இந்த காரியத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு 35 அதாவது 31, 32, 33 வருஷம் வாசித்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் கடுமையான ஊழியத்தை செய்து வருகிறார். மாமி, அதாவது பேரு மாமியை போய் துரத்து சோமாக்கிட்டு வரார். வரும்போது பிசாசு பிடிவர்கள் துரத்துறார். சாத்தான் பிடித்தவர்களை கட்டுள்ளே அழைச்சி போடுறார். மக்கள் சூழ்ந்துக்கிறார். அநேக ஆட்களை சோமாக்கினார். இப்படி அந்த நாமம் முழுதும் அதை வாசிக்கலாம். 31 வாசிங்க. ஜுரம் அவளை நீங்கிச்சு. ஃபர்ஸ்ட் ஊழியம். அடுத்த எங்க வரைக்கும் சாயங்காலம். பகல்ல இந்த மாதிரி வேலை செய்யற, சாயங்காலம் அடுத்த ஊழியம். நோயாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் கொண்டு வந்தார்கள். எல்லாம் சரியான கூட்டம் அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி. ஆமா, எல்லா உபத்திரங்களும் எல்லா ஆட்களையும் சுஸ்தமாக்கினார். அநேக பிசாசு துரத்தினார். இடம் கொடுக்கவே இல்லை. ஆமா, அடுத்தது
இப்போ போய் அதை வெற்றிகரமாக ஊழியம் செஞ்சு அந்த போய் படுக்கிறார். அடுத்த விஷயம், நம்மளாம் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மறுநாள் ஆஃப். நாராக தான் டயர்டாக இருந்தால் ஆஃப் தான். ஆமாம், ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தா எப்பா என்ன பஸ்ஸில் என்ன கூட்டம், அங்கே வீடு ஃபுல்லாக சுற்றி கூட்டமாக இருந்துச்சான். பஸ்ஸில் கூட்டம் என்ன கூட்டம், சே அப்படின்னு படுத்துது. ஏமா சர்ச்சில் கூட்டத்தை பார்த்த மாதிரி, சர்ச்சில் 10 பேர் தான். அது போயிட்டு பஸ்ஸில் படுக்கூட்டம், அந்த கூட்டத்தை தாங்க முடியாமல் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். அப்படிதான் சில நேரங்களில் அந்த மாதிரி அவ்வளோதான சிரமப்பட்டு ஊழியத்தை செய்து அதில் படுத்திருக்கிறாரு. மறுநாள் காலைல எஞ்சின செஞ்ச தேவனுக்கு கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியதாக ஜெபம் பண்ணினா முடிச்சோன்னு அடுத்த ஊழியர் அடுத்த வருஷம் வாசிங்க 36. அப்ப ஜெபம் பண்ணி முடிக்கிற உடனே சீமோன் பேதுரு உள்ள வந்துட்டார். அடுத்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறீங்க. அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுறார்கள் என்று சொன்னார்கள். உம்மை எல்லாரும் தேடுறாங்க. அவன் இன்னும் வீட்டு வாசல் இருக்கு. இவர் இது ஜெபம் பண்ண போயிட்டாரு. கீழ்ப்படிதல் காமிச்சிட்டாரு. இவன் தேடுறான்னு சொல்லுவான். அடுத்த பாருங்க. அவர் நோக்கி அடுத்த ஊர்களில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் இன்னொரு ஊர்ல நீ பிரசங்கம் போறேன், நீ நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், நான் அடுத்த ஊர்ல பிரசங்கம் பண்ணக்கா போறேன், அவ்விடங்களுக்கு போக வாருங்கள், அங்க போக வாருங்கன்னு சொல்லி இதுதான் வந்தேன்னு சொல்லி கிளம்பிட்டார். 7 வருஷம் சோத்திரம். அடுத்த ஊழியம் நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல் நாள் நடந்த ஊழியத்தை பார்க்குற பேதுரு மாமியை சோமாக்கி இருக்கிறார், பிசாசை துரத்தி இருக்கிறார், நோயாளியை சோமாக்கி இருக்கிறார், ராத்திரி இரவு தூங்கி இருக்கிறார். அடுத்த ஊழியம் பிரசங்கம் பண்ண கிளம்பிட்டாரு. நடுப்புறவர் என்ன செய்திருக்கிறார்? ஜெபம் பண்ணினார். ஏன் இந்த முக்கியமானதை காமிக்கிறார் அப்படின்னா, அவர் எந்த அசதியும் தேவனுக்கு கீழ்ப்படி இருக்கவர் மறுக்கவே இல்லை. கீழ்ப்படிதாக இருந்தார். எப்படி காண்பது? அந்த ஜெபத்தை அவர் விட்டு விடவே இல்லை. இயேசு கிறிஸ்து அதிகாரிகள் இந்த நாள் எவ்வளோ சிரமப்பட்டார், எவ்வளோ கஷ்டப்பட்டார். காலையில் 5 மணிக்கு ஜெபத்தை அவர் 5 மணி நம்ம சொல்லிக்கிறோம். அவரோட வேலை என்னன்னு தெரியாது, அதிகாரிகள் உண்மையாக இருக்கலாம். அந்த வேலையிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் அங்கே ஜெபம் பண்ணினார். தொடர்ந்து அடுத்தாலே ஊழியத்தை பார்த்தார். தேவ சோத்திரம் உண்டாக இன்னைக்கு காலையிலே நம்ம எந்தி ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்ததுக்கு அடையாளமா நான் செய்கிறோன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து காலைல எஞ்சி ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே, we are surrendering you, we are submitting you. அதுதான் நான் இந்த ஜெபம் பண்ணுறேன். எங்களை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். இந்த காலை வேலையை அவங்க கீழ்ப்படுத்திருக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சில பேர் பாருங்க, இவ்வளோ கோவப்பட்டால் நேர காலில் விழுவாங்க. சரி எதிரிப்பாங்க. அந்த கதை தான். ராத்திரி கூட விடிய என்ன பண்ணாலும் காலையில் இந்த ஆண்டரை பாதத்தில் போய் ஆண்டரே அப்படின்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா காலில் விழுந்ததுக்கு அடையாளம் சப்மிட்டிங் பண்ணிட்டோம். அது கீழ்ப்படுகிற இடத்துல இருக்கும். எல்லாம் பாருங்க, என்னமா வருத்தப்படாமல் அம்மா காலத்தை தொட்டுனா சரி எந்திரி அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கிறோம். அந்த கதை தான். காலையில் போய் செஞ்சிடறோம். அவர் காலில் விழுந்து கீழ்ப்படுகிற அடையாளமாக ஜபத்தை பண்ணிட்டோம்னா தப்பிச்சாங்க. தேவனுடைய சோத்திரம் தான். காலை ஜபம் அப்படி ஒரு கீழ்ப்படுகிற அடையாளமாக இருக்குன்னு சொல்லி காமித்து இயேசு நமக்கு ஒரு மாதிரி காமிக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 12-13 குறிப்பாருங்க. அவர் ஊழியர்களை அதிகாரப்படுத்துறதுக்கு தன்னுடைய மாம்சமோ அல்லது எதுக்கோ பயன்படுத்தவில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் மற்றவனுக்கு கீழ்ப்படிந்ததுக்காக அவர் உட்பட்டார். தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு காரியத்தை காண்பித்தார். லூக்கா 6:12-13. ஊழியர் அதிகாரப்படுத்துறதுக்கு முன்பு அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கார் என்பதை அந்த ஜபம் மூலமாக நமக்கு காட்டினார். வாசிக்கலாம். அப்போ முதல்ல காலை ஜபத்தை பார்த்தோம், இப்போ இரவு ஜபத்தை பார்த்தோம். ராம் முழுதும் ஒரு ஜபம் பண்ணினார். பொழுது விடிந்த போது வரவழைத்து தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் பேர் அதிகாரப்படுத்தினார். ஊழியத்தை அதிகாரப்படுத்தினார். கேஷுவலாக அங்கே வந்து பண்ணிட்டு போகிறதில்ல. விடிய எப்படி செஞ்சாரு? ஜபம் பண்ணிட்டு தான் அந்த வேலை செய்யும். தேவனுக்கு முதல்ல கீழ்ப்படுத்த காண்பிக்கிறார். பின்பு எல்லாரும் தேவன் கீழ்ப்படுத்தத்தக்கதாய் அந்த ஊழியத்தை அதிகாரப்படுத்துகிறார். சோத்திரங்களாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த ஜபத்தை பண்ணாமல் இயேசு ஒரு காரியம் செய்ததில்லை. அவர் தேவகுமாரன் கூட அவர் மனிதவாரத்தில் இருந்த விதமாய் அந்த கீழ்ப்படுத்தலை அவர் காண்பித்து கொண்டார். ஒரு ஊழியத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கீழ்ப்படுத்தலை காண்பித்து தான் அந்த ஊழியத்தில் அவர் இறங்கினார். கர்த்தர் சோத்திரம் இல்லாத அவர் விட்டு கிளம்பும் போது கூட தன் சீடரை விட்டு கிளம்பும் போது கூட யோவான் 17:1 வாசிக்கும் போது அவர் அங்கே ஜபம் பண்ணிட்டு தானே கிளம்பினார். தன் சீடரை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறதுக்காக இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தேவனுக்கு கீழ்ப்படித்திருக்கேன்னு சொல்லி சீடருக்கு தெரியத்தக்கதாய் ஜபம் பண்ணினார்.
நான் அப்போ தான் யோசித்து பார்த்தேன், இந்த ஜெபத்தை நான் வந்து அவர் ரகசியமாக கூட பண்ணிருக்கலாம். அந்த வனாந்தரத்தில் அவர் எப்போதும் ஜெபம் பண்ணுற இடத்துல ஜெபம் பண்ணியிருக்கலாம். அல்ல ஹெஸ்ஸமன் தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறது கூட, ஆண்டவரே நாம் உண்டாக இருக்க போல இந்த சீக்கிரம் நம்ம உண்டாக இருக்கட்டும், உங்கள் நாங்கள் இருக்க போல நீங்கள் இருக்க போல அவை நம்மளும் உண்டாக இருக்க வேண்டும், இப்படி சொல்லி தனிப்பட்ட முறையில் ஜெபத்திருக்கலாமே. ஏன் அப்படி செய்யலை? எல்லாருமே பப்ளிக்காக தான் ஜெபம் பண்ண சீடர்கள். ஏன் அப்படின்னா, நானே தேவனுக்கு ஜெபம் பண்ணி கீழ்ப்படுத்திருக்கும் போது, ஜெபம் பண்ணி கீழ்ப்படுத்தல காணப்படும் போது நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள்லாம் ஒட்டா இருக்கத்தக்கதாய் இந்த ஜெபத்தை செய்யணும். தேவ மாதிரி அங்கே இயேசு காண்பித்தார். வாசிக்கலாம். 1 மட்டும் வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது, இவருடைய வானத்து தன்னை யாவரும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் பேரும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்த முடியும். உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இயேசு கிளம்பும் போது கூட சீடருக்கு அவர் என்ன செய்தார்? சீடருக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினார். அது சீடர்கள் பார்த்தார்கள். அப்படி கீழ்ப்படுதலாக இயேசு காணப்பட்டான்னு சொல்லி சீடர்கள் அறிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி அவர் சீடருக்கு முன்பாக ஏன் காண்பித்தார்னா, ஜெபம் ஒரு கீழ்ப்படுதல் அடையாளம். நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதுக்கு கீழ்ப்படுதலுடைய ஜெபம்ங்கிறபடி தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவர் காண்பித்து கொடுத்தார். சீசர்களுக்கு அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6:9 மத்தேயு 6:9 வாசிக்கும் போது, நீ தனிப்பட்ட முறையில் இங்கே ஜெபம் பண்ணுங்க. இது பர்சனல் ஜெபம். நீ தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணி தேவனுக்கு தான் கீழ்ப்படுத்திங்கிறது வெளிப்படுத்துங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்போ தேவன் உனக்கு நீ கீழ்ப்படுத்திருக்கிறத தேவன் உனக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி வெளிப்படுத்துவாருங்கிறதை அங்கே காண்பிக்கிறார். வாசிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது அறைவீட்டுக்குள் பிரவேசித்து பூட்டி பாருங்க, நீ கீழ்ப்படுத்தி போலவா. நீ தனிப்பட்ட ரூம்ல கூட்டு கீழ்ப்படுத்திருக்க தேவனுக்கு வெளிப்படுத்து. இது தனி ஜெபத்தை நீங்கள் இப்படி தான் பண்ண வேண்டும். பொது ஜெபத்திலே 4 பேருக்கு முன்னாடி கீழ்ப்படுத்திருக்கிறத காட்ட வேண்டும். சொல்லனா வீட்டில் போய் ஜெபிச்சுக்கிறீங்க வேண்டாம். இல்லை, அதுதான் இயேசு செய்யலை. 17:1 பப்ளிக்காகவே ஜெபம் பண்ணினா நான் கீழ்ப்படுத்திருக்கிறத காமித்தார். எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னும் செலவரப்ப சொல்லுவாங்க, இயேசு பூமியில் இருக்கும்போது வேண்டிக் கொண்டார் தெரியுமா, அவரே ஜெபம் பண்ணினான். அப்போ என்ன அர்த்தம்? அவரே ஜெபம் பண்ணினான்னு என்ன அர்த்தம்னா, அவரே கீழ்ப்படுத்திருக்காரு அர்த்தம். இதுங்களுக்கு அது புரியாம அவரே பிதாவாட்டுக்கு வேண்டிய செய்து வாங்கியிருக்காரு. 17 அதான் வாங்கினார், 17 அதான் வாங்கினார், பப்ளிக்காக ஜெபம் பண்ணார் அப்படின்றாங்க. அவர் பிரஸ்தம் ஜெபம் பண்ணால் வீட்டில் போய் கதை கூட்டி ஜெபம் பண்ணு. பிறருக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க பார்க்க ஜெபம் பண்ணு. அப்புறம் தான் அவங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இங்கே பிரஸ்தம் ஜெபத்தை பார்க்குறோம். மத்தியம் 6 அரை வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணு. நீ ரூம்ல போய் கூட்டிட்டு கீழ்ப்படுத்து அடையாம ஜெபம் பண்ணு. நீ கீழ்ப்படுத்திருக்கிறத கர்த்தர் உனக்கு அந்த காரியத்தை செய்து கொடுத்து செய்வார், வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுக்கப்புறம் தான் சும்மா வளவலன்னு ஜெபம் பண்ணாத, கீழ்ப்படுத்திருக்க போய் சொல்லிட்டு வீட்டில் போய் காலையில் உட்காந்து ஒரு ஃபுல்லாக கொஞ்சம் என்ன ஜெபம் பண்ணி தான் உடனே இருக்காது. ஒரு நாள் எடுத்து தான் நாங்கள் நானும் சீக்கிரம் சேர்ந்து ஒரு நாள் மனசங்களூரில் ஒரு இண்டிபெண்ட் ஊழியரை போய் பார்க்கணும். அது ஊழியர் விசுவாசியம் தெரியல, ஊழியர் செய்திருக்கான்னு கேள்விப்பட்டிருந்தோம். சுவிசேஷன் ஆத்துமா சந்திங்கன்னு சொல்லிட்டு அப்போது போகலாம். அப்போது பாவரிக்கு வச்சு பேசிகிட்டு இருந்தோம். அப்போது நீங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து நீங்கள் விடுதலை பண்ண பசுத்தமான என்னையா செய்வீங்க அப்படின்னு கேட்டோம். நாங்கள் காலையில் 9 மணி போய் கதை கூட்டி வையா, பச்சை தண்ணி பல்லப்படாதையா, மதியம் போய் சாயங்காலம் 5 மணிக்கு வெளியே வரும்போது ஒரு பெரிய திறந்த வெளிச்சத்தோடு வெளியே வருவேன். யாத்திராடி நான் வெளியே போக பார்த்தேன் அப்படின்னா, நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு நாள் போய் கதை கூட்டிடுமா, அவன் வெளியே வர முடியாது. நம்ம அவன் சும்மா நம்ம வெளியே வந்தோம்னா அட்டாக் ஆகிருந்தது அப்படின்னாரு போட்டாங்க. அப்படி செய்யலாம். கர்த்தர் மன்னிக்கணும். நீங்கள் 9 மணி 5 மணி கதை போட்டுட்டா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? கர்த்தர் மன்னிக்கணும். அந்த அச்சாரத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு யோசித்தார். அப்படின்னு தேவன் தான் சொல்கிறோம் போல. சரி, தேவன் கேட்டால் அவங்களுக்கு தெரியுமா? சரி, மறுநாள் காலையில் அந்த பாவத்துக்கு பாவம் பண்ணாமல் இருந்தீங்களா? அது விடுதலை ஆகிட்டீங்களா? அது அப்போ நேற்று 5 மணிக்கு வந்து என்ன பண்ணி டியூட்டி? அதாவது இவங்களே ஒரு பிரமாணம் பண்ணி தான் செட் பண்ணி கொண்டு பரிசுத்தமாயிட்டு இருக்கு. ஜெபம் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தட், கீழ்ப்படுறதுக்கு தான் மெத்தட். வளவளன்னு பேசாத.
ஜபத்தில் அள்ளி ஏதாவது கொட்டாத, குழம்பாத, பிச்சை எடுத்துக்கிறாத. இதை கத்த சொல்கிறது. பரமான ஜபம் சிம்பிளாக சொல்லும். தேவ சித்தம், ராஜ்யம், கர்த்தருக்கு மகிமை, உனக்கு பாதுகாப்பு, உனக்கு ரட்சிப்பு, உனக்கு தீங்கு கிடைப்பாரு, இவ்வளோதான் சப்ஜெக்ட் சொல்லி போயிட்டே இருக்கின்றார். அது அரைவணிகள் பண்ணாலும் சரி. ஆனால் எப்படியும் நீ ஜபம் பண்ணிக்க வேண்டும், கீழ்ப்படுத்த உட்படுத்த வேண்டும். ஹalleluya. இது மத்திய 4:9 அதுக்காக தான் கர்த்தர் சொல்ற காரியம் அது பரமன ஜபத்தை சொல்லி கொடுத்ததான். எதுக்குன்னா அந்த கீழ்ப்படிகள் உள்ளதுதான். கர்த்தர் பிரசம் சோத்திரம் உண்டாதாக. அதாவது இந்த பரமன ஜபங்கிறது ஒரு விதமான கீழ்ப்படுதலுக்கு உட்பட்டதான். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, அது ஏன் பரமன ஜபம் பண்ணணும் இன்னும் தெரியாது. எல்லா ஜபம் பண்ணி ஏன் பரமன ஜபம் சொல்கிறோம் அப்படின்னா கீழ்பட்டுக்கோயா அப்படிங்கிறது. எங்கள் அம்மா எனக்கு ஒன்றா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஜபம் பண்ணுவோமா அப்படின்னு ஏதாவது குடும்ப ஜபம் பண்ணும்போது ஏதோ ஒரு ரூம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஏதோ வசனம் தெரியுமா ஆன்மீகம் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் ஜபம் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஒரு ரொம்ப நாளாக ஜபம் பண்ணேன். ஒரு நாள் பிடிச்சி நிப்பாட்டிட்டேன். என்ன சொல்கிறீங்க வாயாசன் எடுத்தோடனே பரமன ஜபம் சொல்லுவாங்க. நம்ம முடியும் போது சொல்கிறோம், உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா ஏதோ புஸ்தகத்தை படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இது பரவாயில்ல, இவ்வளோ நல்லா தான் இருக்குது. எடுத்தோடனே பரமன ஜபம் சொல்லிட்டேன். அப்புறம் என் வேண்டல் சரி தேவனுக்கு அப்படின்னாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. அது என்ன பரமன ஜபம் என்ன அப்படின்னா கீழ்ப்படி. இன்னைக்கு ஸ்கூலில் இவங்க ஸ்கூலில் அது அடிப்படையோட வசனங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது காலையில் 9 o'clock ப்ரேயரில் அதுதான் ஹெவன்லி ஃபாதர்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அதோட இதில் எல்லாமே அதுதான் இருக்குது. கடைசி முடிதான் கரமாக இருக்குது. ஆனால் அந்த ப்ரேயரோட அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. பரமன ஜபம் ஒரு கீழ்ப்படிக்கு உட்பட்டதாகும். ஹalleluya. அதனால தான் நம்ம ப்ரேயர் முடிச்சவங்க என்ன சொல்கிறோம். ப்ரேயர் முன்னாடி கூட சொல்லலாம் கர்த்தர் பிரசம் சோத்திரம் உண்டாதாக. ஏன்னா அது லோகத்தை புரிஞ்சுக்கோங்க. பரமன சொல்றது ஒரு கீழ்ப்படுதுக்கா. எதுக்கு இயேசு அந்த ஜபத்தை சொல்லிக் கொடுக்கணும்? வளவளன்னு பேசாத, சுருக்கமாக இருக்குது. அந்த ஜபம் பண்ணிக்கோ. வார்த்தைகள் வரலன்னா பரம ஜபம் சொல்லி முடிச்சிரு, அவ்வளோதான். ஆனால் படிந்திருக்கணும் தான் அவர் சொல்ல வரேன். அப்போ ஜபம் கீழ்ப்படி உட்பட்டதாக இருக்கிறது. இருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. பரமன ஜபம் அது உதவி செய்கிறது தெரியும். கர்த்தர் பிரசம் சோத்திரம் உள்ளதாக. ஆகையினாலே பரமன ஜபங்கள் சொல்லிக் கொடுத்த ரீசனே நாம் தேவனுக்கு எப்போ கீழ்ப்படுத்திருக்கிறோம் அப்படின்னு காட்டுறது தான். கர்த்தர் பிரசம் சோத்திரம் உள்ளதாக. அதுவே லூக்கா 22ஆம் அதிகாரம் 40 வசனம் வாசிக்கும் போது யேசுக்கு வர முன்னாடி வந்து உள்ள ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி சீடர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்கள் சோது பாவம் இருக்க ஜபம் பண்ண வேண்டும் சொல்லி இயேசு சொன்னார். சோது பாவம் இருக்க ஜபம் பண்ணணும்னு சொன்னார். அது என்ன அர்த்தம் தெரியுமா? கீழ்ப்படிந்திருங்க, அதுதான் அர்த்தம். அந்த பேர் நீங்கள் கீழ்ப்படுத்திருந்தா சோது போக மாட்டீங்க. ஹalleluya. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுத்திருந்தானா சோது போக மாட்டீங்க. அதை எப்படி வெளிப்படுத்துறது? நீ கீழ்ப்படுத்திருக்கின்றால் சோது போகாமல் நீங்கள் ஜபம் பண்ணுவீங்க. ஆக நீங்கள் கீழ்ப்படுத்தினா ஜபம் பண்ணுவீங்க, அதனால் சோது போக மாட்டீங்க. அதெல்லாம் இயேசு சொல்ல வர்றார். வாசிக்கலாம். 40. நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஹalleluya. நீங்க உங்களுக்கு கீழ்ப்படுத்தினா சோதனை வராது. இப்போ கீழ்ப்படுத்தி எப்படி காட்டுறீங்க? ஜபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாமல் இருப்பீங்க. கர்த்தர் பிரசம் சோத்திரம். இதுதான் இயேசு சிஷ்யர்களுக்கு சொன்னார். ஆனால் அவர்களும் அதை சோதனைக்கு வரும்னு சொல்லி நினைச்சு தூங்கினாங்க. எல்லாரும் சொன்னாங்க. தூங்கினால தான் பிற்பாடு பேதுரு ஒரு பயந்து போனார்கள். 2 பேதுரு வந்து மறுதளித்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவனுடைய பிரசம் சோத்திரம் உண்டாதாக. 41-42 வாசித்து பாருங்க. அவர்களை விட்டு கையேறி தூரம் அப்புறம் போய் உலகாற்படியிட்டு இதாவே உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகப்படும் என்று ஜெபம் பண்ணினார். கர்த்தர் பிரசம் சோத்திரம் உண்டாதாக. சற்று கல்லறை தூரமாக போய் இயேசு ஜெபம் பண்ணினார். தேவசித்தத்துக்காக ஜெபம் பண்ணி சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜெபம் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அது தேவசித்தத்துக்காக ஜெபம் பண்ணுற வார்த்தை தான். அதான் அதோட இன்டென்ஷனு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு நெகட்டிவாக ஒரு காரியம் வரப்போது தெரிஞ்சு ஜெபம் பண்ணினா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனி அவ்வளோதான், இனி அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இனி அவ்வளோதான், நம்ம நாளைக்கு சிறுவரைய போகிறோம் அப்படின்னு அவர் அசால்ட்டாக விடலை. கர்த்தர் இயேசு என்ன செய்தார்? எஸ்எம் சொல்றதுலே அங்கே போய் கீழ்ப்படுதலுக்கு உட்பட்டார், ஜபம் பண்ணினான்னு சொல்லி அர்த்தம். ஹalleluya. அது என்ன விஷயம்னா, காரியம் இன்னதெல்லாம் அறிந்த போதே இப்படிதான் நம்ம செய்ய போறாங்க, இப்படிதான் நம்ம என்ன செய்ய போறோம், சில அறைய போறாங்க, நம்மள எல்லாம் தெரிஞ்சுட்டே இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாங்க? கீழ்ப்படுதல் எனக்கு முக்கியம். அப்புறம் விதாசத்தை வெளிப்படும். எங்கள் கீழ்ப்படுதலை காட்டத்தக்கதாய் எஸ்எம் ஜபம் பண்ணினார்.
சரி நமக்கு இப்படி தான் ஆகும், சிலருக்கு அப்படி தான், எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இனி ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்பாங்க ஆஸ்பத்திரியில். என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்களே முடிவு பண்ணுவாங்க. அது முடிய போதோ முடியாத தொடங்குதோ நீ ஜெபம் பண்ணு, அது கீழ்ப்படிதல். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாத எல்லாத்தையும் ஜெபம் பண்ணு, அது ரொம்ப முக்கியம். அதுதான் கீழ்ப்படிதல் அடையாளம். சில நேரங்களில் ஒரு ஆரம்ப கால படிப்பில் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் காணிக்க போவேன். சின்ன பையன் அவன் வந்து சில நேரத்தில் 18-16 எடுப்பான். அதனால் அவனுக்கு நான் காணிக்க செலுத்ததில்லை. அப்புறம் என்ன பண்ணால் ஆண்டு வாரினை உணர்த்தினார். அவன் மார்க் எடுத்தாலும் மார்க் எடுக்கல, எக்ஸாம் நல்லபடியாக எடுத்து இந்த மார்க் எடுத்ததுக்காக சோத்துக்கு எடுத்து காணிக்க செலுத்தினார். அதனால் 2 பேருக்கு கூட காணிக்க செலுத்தி கொண்டிருக்கிறேன். ஹalleluya. அப்போது நல்ல மார்க் எடுத்தால் ஒரு காணிக்க, நல்ல மார்க் இல்லைன்னா காணிக்க, அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஒரே விஷயம், கர்த்தர் நல்லபடியாக எடுத்து மார்க் தான் எடுத்து செய்தார், எடுத்ததுக்காக சோத்துறான். அப்படி தேவன் இது எதை குறிக்க அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிதல் தான் குறிக்கிறார், ஒன்றும் கிடையாது. அதை ஒழுங்காக செய்வோமே. அப்போ என்ன ஒருத்தருக்கு நம்ம காணிக்கை அவன் பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக நம்ம ஒரு காணிக்கை செலுத்தலைன்னா ஜெபம் பண்ணலன்னா சோத்திரம் சொல்லலைன்னா அப்போ அதை நான் கீழ்ப்படிதல் இல்லாமல் என்ன ஆகிடுமே. அந்த கருத்து அதுலேருந்து கர்த்தர் நடக்குது ஒரு சரியான ஒரு ஒன்பது செய்யத்தக்கதாக நம்ம அறிவு கொடுத்தா. தேவனுடைய சோத்திரம் உண்டாக காரியம் இப்படி இருக்கு தெரிஞ்சும் கூட நம்ம அந்த காரியத்தை செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இப்படிதான் நம்ம சிறு அறைய போகிறோம், இப்படி என்ன சிறைப்பிடிப்பார்கள், சிறு நைட் ஃபுல்லாக பாடுபட போகிறோம், காலை சிறு அறைவார்கள் என்கிற தெரிஞ்சுமே கர்த்தர் இயேசு என்ன செய்தார், ஜெபம் பண்ணினார். எதுக்கு ஜெபம் பண்ணினார்? ரிலீஸ் ஆகுதுக்கு ஜெபம் பண்ணலை. அது சொன்னால் நான் இப்போ வந்து கூப்பிட்டு ஜெபம் பண்ணினா எவ்வளோ பேர் 1000 கணக்கு வந்து தூதர் வந்து என்னை விடுவிக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் அதுக்கு ஜெபம் பண்ணலை. எதுவாக இருந்தால் ஆண்டவரே உம் சித்தமோ என் சித்தமோ, என் சித்தம் வரக்கூடாது, உம் சித்தம் வரணும், அதுக்கு நான் செஞ்சுருக்கேன், கீழ்பட்டுருக்கிறேன் அப்படின்னு பலத்த சத்தத்தோட எசத்தோட ஜெபம் பண்ணினார். அந்த பலத்த சத்தத்தை வச்சு கேட்டதை வச்சு தான் இவர் என்ன ஜெபம் பண்ணான்னு சொல்லி தூரத்தில் சீசர்களை கேட்டு காதில் பட்டுப்படாமல் வந்து எழுதி வாங்கினான்னு சொல்லி அப்புறம் லூக்கால எழுதிக்கா சொல்லி பார்க்கணும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே கர்த்தர் தம்முடைய காரியம் இன்னும் நெகட்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சு கூட இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணி கீழ்ப்படி உட்பட்டதை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. அப்படியே லூக்கா 23:34 சிலுவையில் பார்க்குறோம். சிலுவையில் கூட பிறர்க்காக அவர் ஜெபம் பண்ணினார், அது கீழ்ப்படிதலாக இருக்குன்னு சொல்லி சிலுவையில் காண்பித்தார். வாசிக்கலாம். தம்முடைய இக்கட்டில் கூட பிறருக்காக ஜெபம் பண்ண கீழ்ப்படிதல் காண்பித்தார். பிறர் யாராவது கஷ்டப்படுறானா அவன் செஞ்ச விதி தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறான், அவன் செஞ்ச வினை தான் மாட்டி அப்படி விடாதீங்க. அப்போ நீங்கள் தேவனுக்கு என்ன கீழ்ப்பட்டிருக்க அர்த்தம்? அவன் செஞ்சதுக்கு அனுபவிக்கான், நீ என்ன பண்ணிருக்க, நீ ஜெபம் பண்ணு, நீ தேவனுக்கு கீழ்ப்பட்டு காட்டு, அவனுக்காக கூட ஜெபம் பண்ணிக்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருக்காக அவங்களுக்காக இயேசு சிலுவையும் அவர் இக்கட்டிலும் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணி நான் தேவனை தான் கீழ்ப்படுத்திருக்கேன்னு சொல்லி காண்பித்தார். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 27:45 இப்போ பாருங்க, சுத்தமாக காரியம் நெகட்டிவ் இருந்த போதிலும் இயேசு ஜெபம் பண்ணினார், தன் கீழ்ப்படுதலை சிலுவையில் காண்பித்தார். வாசிக்கலாம். மத்திய 27:46. ஆமாம், அதுக்கு என்ன அர்த்தமா? தேவனே தன்னை கைவிட்ட போதிலும் இயேசு அங்கே ஜெபம் பண்ணினார். என்ன காரணத்துக்காக? கை கொடுக்கிறதுக்காகவா? தான் கீழ்ப்படுத்துகிறதாக என்ன செஞ்சாராக காண்பித்தார். இதாவே நீர் இவங்க மக்களுக்காக நான் பாடுபடுறேங்கிறதுக்காக நீ கைவிட்டுக்கலாம், ஆனால் ஏன் கைவிட்டு நான் உங்களை கேட்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், உமக்கு தான் நான் கீழ்ப்படுத்திருக்கிறேன். மறுபடியும் அவர் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அங்கே சிலுவையில் இது 3வது ஜெபம், 2வது ஜெபம், 3 ஜெபம் பண்ணார். 2வது ஜெபம், ஒன்று பிறர் மன்னிக்கப்படுவதற்காக, 2வது ஏன் கைவிட்டு இந்த நெகட்டிவாக இருந்தது கூட அதை என்ன செய்தார், கீழ்ப்படுகிற அடையாளமாக தான் அந்த ஜெபம் பண்ணினார்கிறதை நம்ம வெளிப்படுத்துகிறார். அது 23 லூக்கா 23:46. ஆவியை ஒப்படைக்க 3வது ஜெபம், ஆவியை ஒப்படைக்கன்னு சொல்லி அவர் செய்கிறார். ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணன்னு சொல்லி பார்க்குறோம். அது எதுக்கு அப்படின்னா
அதுவும் தேவனுக்கு கீழ்பட்டுக்கிற தாவி உமக்கு தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. அதனால தான் இன்னைக்கு கூட நம்ம கலக்கிற ஆராதனையில் நம்ம சோசனம் பண்ணி அந்த ஊழியர்கள் என்ன செய்கிற பாடியை வேலைக்கு பிதாவு பசங்க நாமத்தை அடைந்தாங்க அடக்க செய்கிறோம். அந்த சரீரத்தை கர்த்தருக்கு எடுப்ப வேண்டும் சொல்லி போயிடுச்சு. அப்போ விட்டு போய் பொசிட்டு அப்படி கிடையாது. புதைச்சாலும் அங்கே ஒரு ஜபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் கீழ்பட்டுருக்கிறோம். இந்த ஜபம் ஒரு கீழ்பட்டுக்கு அடையாளமாக, இந்த சரீரம் ஒரு கீழ்பட்டுக்கு அடையாளமாக. அந்த சரீரத்தை ஜபம் பண்ண முடியல, நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜபம் பண்ணி அது செய்கிறோம். வரும்போது அது என்ன செய்யக்கூடாது? இயேசுக்கு வரும்போது எழுப்பப்படட்டும் என்கிறது தான். இப்போ பாருங்க, இப்போ ஒரு வசனம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வாசித்து பாருங்க. அதாவது காலை 5 மணி ஜபம் பார்த்தோம், முழுவதும் ஜபம் பார்த்தோம், பிறருக்காக சீடருக்காக இப்படி ஜபத்தையும் பார்த்தோம், இயேசுவின் ஜபத்தையும் பார்த்தோம். ஏன்னா பிற்பாடு சோதனை வரவனாமருக்கு ஜபம் பண்ணு சொல்றதை பார்த்தோம். எஸ்எம் தொழில் ஜபம் பண்ணதையும் பார்த்தோம். சிலுவையிலே பிறருக்காக ஜபம் பண்ணி பார்த்தோம். தன்னையே கைவிட்டின்னு சொல்லி ஜபம் பண்ணதாக பார்த்தோம். ஆவி ஒப்புட்டு சொல்லி பார்த்தோம். நம்ம பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே இயேசு ஜபம் பண்ணி பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருக்காதே வெளிப்படுத்துறது தான் இந்த ஜபம்ங்கிற காரியம். ஹல்லேலூயா. தன்னுடைய தேவைகளுக்காக அவர் ஜபம் பண்ணதாக தெரியவில்லை, ஆனால் தான் பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருக்காக ஜபம் பண்ணாங்கிறது இந்த வசனம் சாராம்சம் நமக்கு வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு நம்ம மாடல்றோம். கடைசி நம்ம என்ன சொன்னோம்? ஒரே வார்த்தையில முடிச்சிட்டோம். எப்படின்னா பிலிப்பியர் 2:6-8 வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோம். தேவன் சமமாக கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து, அடிமை ரூபம்னா கீழ்ப்படுத்தல எடுத்திருந்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிறுவனை மறைய வரதும் கீழ்ப்படிந்தவர். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தமா? சிலுவையில் அவர் ஆவி போற வரைக்கும் ஜெபம் பண்ண வேண்டியிருந்தா. ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் ஆவி போற வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தா. இப்பதான் உங்களுக்கு புரியும். ஓஹோ, சிலுவை வரைக்கும் கீழ்ப்படுத்தக்கான என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. தேவனுடைய சோத்திரம் தான். இப்போ கூட இயேசு சிலுவை வரைக்கும் கீழ்ப்படுத்தான்னு என்ன அர்த்தம்? அவரோட கடைசி செகண்ட் ஆவி ஒப்புடுறது வரைக்கும் வந்துருந்தாரு. நம் தெய்வத்துக்கு சமமான பொருளாக இருந்தாலும் அது பொருளை பொருளாக என்ன மனுஷரூபம் எடுத்து மாம்ச அவதாரம் எடுத்து பாடுபட்டு அடிமைத்தனம் உட்பட்டு கீழ்ப்படுத்தவராய், அதாவது மரணம் வரைந்த வரைக்கும் கீழ்ப்படுத்தார். சிலுவை தன்னை கீழ்ப்படுத்தார். சிலுவையிலே அவர் உயிர் போர் வரைக்கும் அவர் ஜபம் பண்ணி கொண்டே தான் இருந்தார். எதுக்கு? நம்ம விடுதலை செய்ய முடியாது, அந்த மீட்க முடியாத ஜபத்தை அவர் செய்யலை. எதுக்காக செஞ்ச என்ன நோக்கம் தான் ஜபம் பண்ணினார்? நான் கீழ்ப்படுத்திருக்கிறத காண்பித்தார். அங்கே சிலுவையில் பிறருக்காக ஜபம் பண்ண, நான் கீழ்ப்படுத்திருக்கேன். ஆனால் என் கைவிட்டு நான் உமக்கு கீழ்ப்படுத்திருக்கேன், ஆவி ஒப்புட்டு நான் உமக்கு கீழ்ப்படுத்திருக்கேன். இப்படி சிலுவை கடைசி வரைக்கும் அவர் ஜபம் பண்ணி கீழ்ப்படுத்திருக்கிறத வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நமக்கு அப்படிதான். எல்லா நேரத்திலும் சரி, நெகட்டிவாக சரி, பாசிட்டிவ்னா சரி, காரியம் நடந்தா சரி, நடக்கட்டா சரி, காரியம் சரியானா சரி, சரியில்லைனா சரி, ஜபம் பண்ணுறது கீழ்ப்படுதல் அடையாளமாக. ஹல்லேலூயா. அதை எப்போ நீ என்ன செய்யணும்? செய்து கொண்டிருக்கு. தயவுசெய்து அல்ல தட்டுறாங்க. இவ்வளோ நடக்காத முடிஞ்சு போச்சு, இது ஒன்றும் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. முடிஞ்சு போச்சா முடிஞ்சக்கா சோத்துன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். இந்த ஃபெயிலுக்காக சோத்துங்க. நடந்த எந்த நாளும் தேவனுக்கு சோத்திரம் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்துறீங்க. அது ஜபமாக, அது கீழ்ப்படுகிற அர்த்தம். நீ ஜபத்தை நீங்கள் வேண்டுதலுக்காக தெரியப்படுத்தலாம், ஜபத்தை ரசிக்கப்படுறதுக்காக பயன்படுத்திக்கலாம், ஜபத்தை பிணியாளிகளுக்கு சோமாக்களுக்காக பயன்படுத்திக்கலாம், தேவசத்தை கண்டுபிடிக்க ஜபம் பண்ணிக்கலாம், பின்னர் ரசிக்கப்படுகிற சத்தியத்தை ரசிக்கிறதுக்காக நீங்கள் ஜபம் பண்ணலாம். எப்படி நீங்கள் ஜபம் பண்ணுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? ஜபம் பண்ணுங்க. ஆனால் என்ன நோக்கத்தை குறிக்குது அப்படின்னா, இந்த ஜபங்கள்லாம் நாம் தேவனுக்கு தான் கீழ்ப்படுக்கிறவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் எப்படி நம்ம ஜபம் பண்ணி தான் அதுதான் இயேசு மாதிரி பல இடங்களில் பார்த்தோம். தேவனுடைய சோத்திரம் இல்லாதவங்க கடைசியில் அவருடைய இறுதி நொடியிலும் அவர் ஜபம் பண்ணி தான் ஆவி விட்டார். தேவனுடைய சத்தமாக கூப்பிட்டு தான் ஆவி விட்டார். ஒரு வரி ஜபம் தான் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு வரி ஜபம் தான் இருந்தாலும் அது தேவனுடைய கீழ்ப்படுதல் அடையாளமாக இயேசு வெளிப்படுத்தினார். இப்போ பாருங்க, கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்தார்? அவர் சிறு மரணம் வரைந்தும் அவர் ஜபம் பண்ணி கீழ்ப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி கீழ்ப்படுத்தார் கேட்டால் ஜபம் பண்ணி கொடுத்தார். தேவனுடைய சோத்திரம் உண்டாக அந்த ஜபம் ஒரு மகத்துவமானது, தேவனுக்கு கீழ்ப்படுத்திருக்கிற ஒரு அடையாளம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 வாசித்து பாருங்க.
ரொம்ப அருமையான ஒரு மனுஷன், பக்தி வைராக்கிய ஒரு மனுஷன். இவ்வளோதான் இந்த ஊழியம், இவ்வளோதான் எனக்கு உயிர், இவ்வளோதான் இந்த வாழ்க்கை என்று சொல்லி முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணார். அப்படி போக வேண்டியதானே, அதையும் செஞ்ச தேவன்கிட்ட சொல்லிட்டு தான் போனார். ஹல்லேலூயா. சோத்திரம் பாருங்க. அப்போ ஜெபம் பண்ணுறது அவருக்கு ஒரு பேஷனாக காணப்படுறது. ஏன் பேஷனாக இருந்ததுன்னா, அவருடைய ரத்தம் மாம்சம் எல்லாமே கீழ்பட்டு இருக்கிறத காண்பித்தார். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணாலும் தேவன்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டேயா, என்ன பண்ணாலும் சாப்பிட பண்ணாலும் தேவன்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டேயா, சாப்பிட போனாலும் தேவன்கிட்ட சொல்ல செய்ய மாட்டேயா. அப்படி ஒரு பேஷன் இருந்துச்சு, அதாவது கீழ்படுத்திருக்க ஒரு பேஷனாக அவருக்கு இருந்துச்சு. அதனால் ஜெபம் பண்ணிக்கிட்டே இந்த வாசிக்கலாம். 1:19 பிரயாணம் போய் சூறைச்செடியின் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று போதும் கர்த்தாவே ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணியிருக்கிறார். போய் படுத்துக்கிட்டார். அவ்வளோதானே. பாருங்க, போதும் ஆத்மா எடுத்துக்கொள்ளணும் அவன் இருக்க வேண்டியதானே. அந்த முடிவு பண்ணிட்டார்ல. அப்புறம் அதை விட்டு விட்டு அப்படியே அதையும் ஆண்டுடைய ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஆண்டே சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் உங்கள் கீழ்படுத்திக்காண்டாரு. இந்த உயிர் இருந்தாலும் உங்கள் கீழ்படுத்திருங்க, உயிர் இல்லாட்டாலும் கீழ்படுத்தி, உயிர் எடுத்துக்கொண்டாலும் கீழ்படுத்தினாண்டாரு அப்படின்னு சொன்னார். 14ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு தேவன். 14. பக்தி வைராக்கியமா இருந்தேன்னு சொல்லி தன்னை பற்றி சொல்றாரு. நான் பெரிய பக்தி வைராக்கியம், எல்லாரும் போய மாட்டாங்க, நான் ஒருத்தர் மீதியா இருக்கிறேன், அதை கொள்ள வகைப்பட பார்க்குறாங்க என்று சொல்லி தேவன் சொல்கிறார். எனக்கு என்ன தெரியுமா, அங்கே தான் சாக போகிறத போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் ஜெபம் கேட்கப்பட்டது, அது வேற விஷயம். இங்கே பக்தி வைராக்கியம் சொல்ற என்ன விஷயம்னா, பக்தி வைராக்கியம் உள்ளவன் எப்போவும் ஜெபம் பண்ணி தேவனுக்கு கீழ்ப்படுத்திருப்பான். ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் உள்ளவன் எல்லா சூழ்நிலையும் தனக்கு நெகட்டிவாக சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, சரியான சரியான சரி, அவன் தேவனுக்கு கீழ்பட்டிருக்கதை ஜெபம் பண்ணுவோம், வெளிப்படுத்தி கொண்டே தான் இருப்பான். ஹல்லேலூயா. நான் சேனை கத்திற்கு பக்தி வைராக்கியமா இருந்தேன், அதனால நான் என்னை எடுத்துக்கொண்டு சொல்லி நான் இருந்தேன், ஜெபம் பண்ணினேன் என்று சொல்லி சொல்றேன். கத்திர சோத்திரம் இல்லாத அந்த மாதிரி கீழ்ப்படுத்தி ஜெபம் பண்றவங்களுக்கு தான் தேசத்துக்கு கத்தை காட்டுவார். சும்மா தேசத்தை காட்ட மாட்டார். ஒரு கீழ்ப்படுத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டை சுத்தத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு ஒன்று கிடையாது. நீனா தன்னால் பேசிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீ தேவனுக்கு அடையாளமாக கீழ்ப்படுத்த அடையாளமாக காண்பித்து நீ தேசத்துக்காக ஜெபம் பண்ண சித்தத்தை காட்டுவா. 15 வருஷம் வசத்து பாருங்க. இந்த காலத்தில் பக்தி வைராக்கியம் இருந்தாயா, அதனால நீ சொன்னாயா, தேசவனுக்கு பயன் வந்துட்டாயா, சரி நீ அந்த இடத்துல உடனே கிளம்பி நான் உனக்கு சொல்றதுக்கு அங்கதான் காட்டுவார். பக்தி வைராக்கியம் உள்ள அந்த கீழ்ப்படுகிற அடையாளத்தை ஜெபம் பண்ணுவதற்கு தான் இந்த தேசத்தை வெளிப்படும். வாசிக்கலாம். பண்ணு பண்ணு அபிஷேகம் பண்ணு. பாருங்க, நான் என்ன சொல்ல பாருன்னா, இந்த போதும் கர்த்தாவே ஆத்மா எடுத்து பண்ண ஒரு வரி ஜபமானது அந்த பக்தி வைராக்கியம் இருக்க போய் தான் அந்த சாவப்பட கூட ஆண்டோட சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்ல ஒரே காரணம் நிமித்தமாய் அந்த கீழ்ப்படி நிமித்தமாய் பிற்பாடு செய்ய வேண்டிய பெரிய ஊழியத்தை அவனுக்கு தேவன் காண்பித்தார். ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனுக்கு தான் இந்த கீழ்ப்படுதலின் ஜபம் உண்டா, அவனுக்கு தான் இந்த தேசத்தை வெளிப்படுத்தலாம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாங்க. நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கீழ்ப்படுதல் உள்ள ஜபம் காணப்பட்டால் சோதனை உட்பட மாட்டீங்க அப்படின்னு எஸ்எம் வார்த்தைகளாக கண்டு ஒரு டிப்ஸ் எனக்கு கொடுத்த டிப்ஸை அவங்க சொல்கிறேன். இப்போ இதில் என்ன பார்க்குறீங்க, ஒரு பக்தி உள்ளவனாக இருக்கன்னா என்ன பக்தி உள்ள எப்படி காட்டுவீங்க? நீ கீழ்ப்படுதல ஜபம் பண்ணி கொண்டே இருக்கீங்க, நின்னாலும் சரி போனாலும் சரி எல்லாத்தையும் ஜபம் பண்ணிட்டே இருக்கீங்க. கர்த்தர் தேசத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பக்தி உள்ளவன் தேவனுக்கு கீழ்ப்பட்டு அடையாளமாக ஜபம் பண்ணும் போது அவனுக்கு தேவசத்தை காட்டுகிறார். கர்த்தர் சோத்திரம் உள்ளதாக இது ஒரு டிப்ஸ் நம்ம எலியா வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம். அப்படியாக இங்கே எலியா
தன்னுடைய எல்லா காரியத்திலையும், நம்முடைய எல்லா இக்கட்டிலையும், கடைசியில் அவர் வாழ்க்கையை முடிக்க போகிறதையும் தேவனிடத்தில் கீழ்ப்படிந்தவராய் காணப்படத்தக்கதாய் அங்கே ஜபத்தில் தெரியப்படுத்தினார். கர்த்தரோ அந்த ஜபத்தை அங்கீகரிக்காமல் அவனுடைய கீழ்ப்படிதலை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். அங்கிருந்து எலியா பக்தி வைராக்கியம் கீழ்ப்படுத்தி ஜபம் பண்ணினான், உயிர் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஜபம் கேட்கப்படவில்லை. அவன் கீழ்ப்படிதல் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. அதனால அவன் மீண்டும் அந்த ஊழியத்திலே எடுத்து பிரகாசித்தார். எவ்வளோ காரியங்கள் செய்தார், ஆத்மாவை தந்தார். தேவனுடைய வசனம் சோத்திரம்ங்கிறாங்க. சில நேரங்களில் நம்முடைய கீழ்ப்படிதல் ஆண்டு பார்ப்பார். உங்கள் ஜபமான தப்பாக இருக்கலாம், இந்த ஜபம் தேசத்துக்கு மாறாக இருக்கலாம், டயலாக் வேறமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் கீழ்ப்படிதல் பார்ப்பார். கர்த்தர் உடனே செய்வார், அதை அதுக்கு அனுகிரகம் செய்வார், அதுக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. இங்கே எலியாவோட ஜபம் அங்கே கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எலியாவோட கீழ்ப்படிதல் அங்கீகரிக்கப்பட்டது, தேவசத்தை வெளிப்பட்டது. அவங்க தொடர்ந்து தேவசத்தை செய்கிறார். கர்த்தருடைய வசனம் சோத்திரம் உண்டாக. எலியா இங்கே ஒரு கீழ்ப்படிதல் அடையாளமாக ஜபத்தை பண்ணினான்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தருடைய வசனம் சோத்திரம் உண்டாக. இப்போ பாருங்க, இதெல்லாம் மாதிரி ஏசஸ் மாதிரியே பார்த்துட்டோம். ஜபம் பண்ணாமல் இருந்ததுக்கு யோராவே மாதிரி பார்த்துட்டோம். எல்லா சூழ்நிலையும் ஜபம் ஃபெயிலியர் ஆகி கீழ்ப்படிதல் ரெகனைஸ் ஆகி அது தேவசத்தை வெளிப்படுத்தினதையும் எலியா மூலமாக பார்த்துட்டோம். இது என்ன தெரியுதுன்னா, ஜபம் ஒரு நிச்சயமாக அது கீழ்ப்படுதலுக்கு உட்பட்ட ஒரு காரியம். இது உரியாயிற்று. இப்போ வேதாந்தம் பாருங்கள், அதான் இறைமை 33 பழைய பாட்டு பாருங்கள். 33 கருத்து தேவன் சொல்கிற வார்த்தை அதுதான். நீ கீழ்ப்படுத்தி என் நோக்கி கூப்பிடு, உனக்கிட்ட அவன் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிறார். நீ முதல்ல கீழ்ப்படுத்தி ஜபம் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் புரிஞ்சிச்சா? இப்போ ஜபங்கிற கீழ்ப்படி அடையாளம் வச்சா. இப்போ தேவசன வாசிங்க உங்களுக்கு புரியும். வாசிக்கலாம். இறைமை 33:3. நான் உனக்கு என் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரணம் அறிவிப்பேன். ஹல்லேலூயா! நீ முதல்ல கீழ்ப்படுத்தி என்னை நோக்கி கூப்பிடுதான் கர்த்தர் சொல்கிறார். என்னை நோக்கி ஜபம் பண்ண கர்த்தர் சொல்கிறார். எனக்கு கீழ்ப்படுறவங்கள காட்டுன்னு சொல்கிறார். ஜபம் பண்ண வேண்டும். தேவவசனம் சோத்திரம் உண்டாதாக. என்னை நோக்கி கூப்பிடுறது பழைய ஏற்பாடி போடப்பட்டிருக்கு. அதே சங்கீதம் 50 ஒரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் என் மகிமை உனக்கு வெளிப்படுத்துவேன், நான் உனக்கு அந்த விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 50:15 நான் வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் தேவனை நோக்கி கூப்பிடுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள கூப்பிடணும், அது கீழ்ப்படுது அடையாளம். என்கிற ஜபத்தை பற்றி சொல்றது பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாடு பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு பாருங்க. பிலிப்பியர் 4:6 எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் தேவனிடத்துல என்ன செய்யுங்க, ஒப்புவீங்க. அதாவது பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது நீ கீழ்ப்படினாலும் என்னோட கூப்பிடு, உனக்கு 8ஆம் பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லப்பட்டது. அதே சங்கீதத்தில் பார்க்குறோம் 50:15 ஆபத்து காலத்தை என்னோக்கி கூப்பிடு, அப்போ உன்னை விடுவிப்பேன் என்று சொல்ல விடுவிக்கிறார், அறிவிப்பேன். இது பழைய ஏற்பாடுல கீழ்ப்படிதல் உள்ள ஜபத்துக்குள்ளே ஒரு காரியமாகும். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, எல்லா பிரச்சனையும் என்ன இது வந்தாலும் தேவனுடைய ஒப்படைச்சிரு, சோத்திரம் தேவனுடைய ஒப்படைச்சிரு. அப்போ தேவ சமாதானம் அவனுக்கு எல்லா சிந்தைக்கு மேலாக காத்துக்கொள்ளப்படும் சொல்லப்படும். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். நீ தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கீழ்ப்படிதல் உள்ள இந்த விண்ணப்பமானிய ஜபமானது உங்கள் தேவ சமாதானத்தை கொண்டு வருகிறார். இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் ஒரு 8ஆம் அறிவிப்பேன் விடுவிப்பேன் என்று சொல்லப்படுறது. அப்படியா கீழ்ப்படுதல் ஜபம் நம்ம இக்கட்டில் விடுவிக்கிறதும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஜபமானது நமக்கு 8ஆம் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கும் புதிய ஏற்பாட்டில் கீழ்ப்படிதல் உள்ள விண்ணப்பமான ஜபமானது தேவ சமாதானத்தை அருளப்படுறதுக்கும் உதவுகிறது பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. ரோமர் 8:26-27. சரி, நமக்கு இது மாதிரி காரியங்களில் நமக்கு தேவனை ஒப்படைக்கிற நமக்கு வார்த்தையே கிடைக்கல, ஒன்றும் புரியல, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? அதாவது வசுதா பெற்ற ஜனங்களுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு வார்த்தை கிடைக்காவிட்டால்
என்ன பண்ணலாம்? பசுத்தாப்பட்ட ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடைக்கிறத என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம கீழ்ப்படுறதுக்கு எப்படி காட்டுறது அப்படின்னா பசுத்தாவியான நீங்கள் அணுக வேண்டும். அவர் உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்கள் கீழ்ப்படுதலை அங்கே அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறோம். நாம் ஏற்று நம்ம வந்து எப்படி ஜெபம் பண்ணுறது அறியாமல் இருக்கிறோம். ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்கா பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதுக்கு வார்த்தையே வரலன்னா பசுத்தாவை அணுகுங்க. நிச்சயமா அவங்க ஜெபம் கூட இருந்தால் ஜெபிப்பார். என்னோட சந்தோத்திரம் உண்டாதாக அப்போ பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஜெபம் பண்ணி தான் ஆக வேண்டுங்கிற கட்டாயம் வந்துருச்சு. நம்ம 8:26 அது உதவி யார் செய்கிறார்? பசுத்தாவை. அவங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நீ நோக்கி கூப்பிட்டு தான் கத்த சொல்கிறார். நான் உன்னை விடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, 8ஆம் பெரிய அறிமைன்னு சொல்லுறேன். புதிய ஏற்பாடை எல்லாத்தையும் தேவனுக்கு ஒப்படைச்சிரு, தேவனுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்கிறார். புதிய டைலாக் எப்படி இருக்கு? தேவனுக்கு எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. என்னோட கூப்பிடுங்கிற வார்த்தை வேற, கூப்பிடு வேற. புதிய ஏற்பாட்டை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். இன்னும் கொஞ்சம் நமக்கு எளிமையாக இருக்கு. அப்போ தேவ சமானம் அங்கே உனக்கு அருளப்படும், கிறிஸ்து சிந்தை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. கர்த்தர் சோத்திரம் உண்டாங்க. சரி, எனக்கு தெரியல ஆண்டவரே, எல்லாத்தையும் எப்படி தெரியும் பயப்படாதீங்க. நாம் இன்னதென்று அறியாது இருக்கிறோம். பசுத்தாவை ஆண்டவங்க அவர் உங்களுக்கு வாக்குதான மூச்சோடு ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாடு சரி புதிய ஏற்பாடு சரி ஜெபம் கீழ்ப்படி அடையாளமாக இருக்கு. அதை நீங்கள் செய்தாகணும்னு சொல்லி வேதாகம் நமக்கு வற்புறுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த 4 வசனம் எது சொல்லணுமா? வேதாகம் ஜெபத்தை குறித்து என்ன சொல்லுது அப்படின்றத அது செய்யணும் தான் சொல்லுது. கர்த்தர் சோத்திரம். பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்குது, புதிய ஏற்பாடையும் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடை தெரியப்படுத்துங்க. அதை நம்ம தேவனுக்கு இருந்துச்சுன்னா இன்டிமேட் பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும். அதான் முக்கியம். நல்லதோ கெட்டதோ தேவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுதான் பாயிண்ட். கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. ஆகியனாலே எல்லா இடத்துலையுமே நம்ம பசுத்தாவை நாடி நம்ம ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்வோங்க. ஜெபங்களுக்கு வார்த்தை வரப்படாவிட்டால் ஒன்றுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிறு பிள்ளைகள் இருக்கோம், ஜெபமணியா உனங்க சிறுபிள்ளைகள் இருக்காங்க, ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னா என்ன சொல்லி ஜெபிங்க? ஒன்றும் புரியல. அப்பா இவ்வளோ பிரசங்கம் பண்ணுற எதை சொல்லி ஜெபிங்க? எந்த வார்த்தை சொல்லி பர்மிஷன்? ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். பரமன ஜெபம் சொல்லி என்ன அருமையான ஜெபம். கர்த்தர் இயேசு சொல்லி ஜெபம், நம்முடைய குருமார் நம்மளோட ஆண்டவர் சொல்லி ஜெபம், பரமன ஜெபம் சொல்லிடு. என்ன வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். கர்த்தர் சோத்திரம் உண்டாக. அது என்ன தெரியும்னா, உன ஜெபமான வார்த்தை வரலன்னா பரம ஜெபம் சொல்லிட்டு சின்ன பிள்ளை சொல்லி கொடுத்தோம்னா அந்த சின்ன பிள்ளை என்ன அர்த்தம்? அது பேர் தேவனுக்கு கீழ்ப்படுத்திருக்கேன்னு அர்த்தம். அதனால தான் நான் ஸ்கூல் போகும்போது எப்போவுமே பரம ஜெபத்தை சொல்லி தான் கூப்பிட்டு போச்சு. அது என்ன ஆகுதோ மிஸ்ட்டு அடி வாங்குறோன்னா அடி வாங்கலையோ அது பிரச்சனையே கிடையாது. எல்லாம் நினச்சிருக்கேன் பரம ஜெபம்னா மிஸ்ட்டு அடி வாங்க மாட்டேன். அடி வாங்குறது நீ செஞ்சு தப்புனால, நீ பரம சொன்னதாலே அடி வாங்குறது இல்லை. அப்போது மிஸ்டர் அடி வாங்கலே இல்லையோ பரம ஜெபம் நீ சொல்லிட்டா தேவன் தான் கீழ்ப்படுத்திருக்கு. தேவத்தை இனிமேல் பட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் கர்த்தர் பார்த்துவார். ஹல்லேலூயா. அதனால் சிறு பிள்ளைகளுக்கு பரம ஜெபம் ஒன்றுமே தெரியல பரம சொல்லி அவங்க நம்ம என்ன செய்யலாம்? தேவனுக்கு கீழ்ப்படுத்திருக்கதை காட்டலாம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நம்ம இப்படி வாசிக்கிறோம், ரொம்ப 12 வாசிக்கிறோம். இந்த ஜபத்தில் உறுதியாக இருங்க. ஜபம் கீழ்ப்படுத்துகிற அடையாளமாக ஜபத்தை விட்டு விடாதீங்க. அதிகாலையிலிருந்து ஜபம் பண்ணி கீழ்ப்படுதலை காண்பிப்போம். எல்லா சந்தோஷங்களிலும் இருந்து ஜபம் பண்ணி கீழ்ப்படுதலை காண்பிப்போம். எல்லா இக்கட்டிலும் ஜபம் பண்ணி கீழ்ப்படுதலை காண்பிப்போம். ஜபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஜபத்தில் உறுதியாக தரித்திருப்போம். ஹல்லேலூயா. ஆகியால் காரியம் நடக்குதோ நடக்கலையோ, சரியாக இருக்குதோ சரியில்லையோ, பாசிட்டிவோ நெகட்டிவோ நாம் ஜபம் பண்ணுவோம், தேவனுக்கு கீழ்ப்பட காண்பிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. வாசித்து முடிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்தில் பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தெரிஞ்சிருங்க. ஹல்லேலூயா. நீ சொல்றது யார்? நான் முடிஞ்சிருக்க மாட்டேன். நான் ஆரம்பிச்ச தலைப்பசனத்துக்கும் இதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. அவன் இப்ப ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், கீழ்படுத்திட்டான். இப்ப அவர் பிரசங்கம் பண்றது என்ன? ஜபத்துல உறுதியார்கள். நியாயப்பிரமாணத்தை உறுதியாக சொல்லுறது இல்லை, நான் ஸ்டூடியா அவன் சொல்லுறது இல்லை. ஜபத்துல உறுதியார்கள். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க.
ஜெபம் கீழ்ப்படிதலுக்கு அடையாளமா. அதனால் எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் காரியம் நடக்குது தான் ஜெபம்னு நினைக்காதீங்க. நடந்தால் நடக்கட்டாலும் நினைச்சணும் நீ ஜெபம் பண்ணணும். ஏன்னா அது தேவனுக்கு தான் கீழ்ப்படுத்திருக்க அர்த்தம். நீங்கள் எதற்கு கீழ்ப்படுத்திருக்கோ அதுக்கே அடிமைப்பட்டிருக்கீங்க. அப்போ நீ ஜெபம் பண்ணினா தேவனுக்கு கீழ்ப்படி அடையாளம் சொன்னீங்க சொன்னார் பாஸ்டர் சொன்னால் நீ தேவன் தான் கீழ்ப்பட்டிருக்கீங்க, தேவன் தான் அடிமைப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஜெபம் பண்ணதுன்னா நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். தேவனுடைய சோத்திரம் உண்டாக ஆகியால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி தேவனுக்கு கீழ்ப்படுதலாக இருப்போம், தேவசத்தை செய்வோம், தேவனுக்கு கீழ்ப்படுதலாக காண்பிப்போம். கர்த்தர் நம்ம உதவி செய்வார். கர்த்தர் அவன் வார்த்தைகள் ஆசைப்படுறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் வணங்கப்பட்டு தேவனை சோதரிப்போம். கீழ்ப்படிந்த அடையாளம்